श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 7வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः ஷீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாபமானயோः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 7வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிற விஷயம் என்ன என்றால், போன ஸ்லோகத்தில் ஒருவர் தனக்கே நண்பனாக இருக்கிறார், அவருக்கே எதிரியாகவும் இருக்கிறார் என்று சொன்னார். நண்பனாக எப்போ இருப்பார்னா அவரை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டால் நண்பனாக இருப்பார், அவர் மனம் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அவருக்கு அவரே எதிரியாக இருப்பார் என்றும் சொன்னார். இப்போது ஒருத்தர் தன்னோட மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, இப்படி மனதை கட்டுப்படுத்தியவர் எப்படி இருப்பார் என்பதை இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார். ஜிதாத்மன பிரசாந்தஸ்ய, ரொம்ப ஒரு பொறுமையோடு, ஒரு சாந்தமான மனதோடு, அலைப்பாயாத மனதோடு எப்பொழுதுமே நிதானமாக பொறுமையாக யோசித்து செயலாற்றுவார்கள். பரமாத்மா சமாஹிதா, எப்பொழுதும் அந்த இறைவன் மேலேயே தங்களுடைய கவனத்தை செலுத்துவார்கள், இறைவனை அடைவதையே தங்களுடைய லட்சியமாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இறைவனை அடைவதை தங்கள் வாழ்க்கை அதற்காக தான் அவர் பிறப்பை எடுத்திருக்கார் என்று அவ உணர்வா. சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாபமானயோகோ, அனைத்து விதமான துவந்துவங்கள், அனைத்து விதமான இரட்டைகள், சுகம் துக்கம், லாபம் நஷ்டம் போன்ற இரட்டைகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருப்பார்கள் என்று ஏற்கனவே சொன்னார் கிருஷ்ணர். அதே போல இந்த இடத்தில் அழகாக அவர் சொல்றது சீதோஷ்ண சுகதுக்கேஷு, அவர்கள் அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, கோடைக்காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, வின்டர் சம்மர் இரண்டத்தையும், அதே நேரத்தில் மானாபமானயோகோ, தங்களுக்கு பாராட்டு கிடைத்தாலும் புகழ் கிடைத்தாலும், அவளை புகழ்ந்தாலும் அவளை இகழ்ந்தாலும் ரெண்டுத்தையுமே சமமாக தான் எடுத்துப்பா. அதனால் இதிலேருந்து இந்த 2 வார்த்தைகள் மட்டும் சொன்னாலும் அவர் பொதுவாக சொல்ல வர விஷயம், இரட்டைகளுக்கு அப்பாற்பட்டு இருப்பார்கள், சுக்கதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பார்கள், சமபாவனையோடு இருப்பார்கள் என்று சொல்கிறது தான் நம்ம கிருஷ்ணரின் கருத்து. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 7வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.